Welcome back to Phoenix Academy. I am Deepika and I am going to elucidate articles today. A, and the இதுதான் வந்து இங்கிலீஷ்ல நம்ம articles அப்படின்னு சொல்லுவோம். It's just an introduction for articles. இது இல்லாம the and a எல்லாம் வந்து என்னென்ன இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்ற complete usage வந்து நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து கொடுக்க போறோம். Without wasting time, let's get started. A and இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா it's an indefinite article அப்படின்னு சொல்லுவோம். Indefinite அப்படின்னா எதையுமே பர்டிகுலரா சொல்லாம பொதுவா சொல்றத வந்து நம்ம indefinite அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து எப்படி சொல்லலாம்னா ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட எந்த ஒரு நபரையோ குறிப்பிட்ட பொருளையோ சொல்லாம ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஏவும் ஆனும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டோரியில நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ராஜாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அப்படிங்கும்போது ஒரு ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்றதுக்கு ஏன்றதும் ஆன்றதும் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு அப்படின்ற மீனிங் வரும். இது வந்து சிங்குலரா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஏவோ ஆனோ நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஐ ஹாவ் அ புக் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து புக்ஸ்ன்னு இருக்கு, ஈவன் யூ ஹாவ் 2 books அப்படின்னா கூட நம்ம ஏஓ ஆனோ யூஸ் பண்ண முடியாது. த யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜென்ரலா புக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஏ அப்படின்னா 1 அப்படிங்கிற மீனிங்கும் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அண்ட் த அப்படிங்கிறத எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து குவைட் ஆப்போசிட் டு ஏ அண்ட் ஆன். இது வந்து ஏதோ ஒருன்னு வரும். பட் த அப்படின்றது வந்து பர்டிகுலரா ஒரு பர்சனை சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டாக்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ மெட் அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஏதோ ஒரு டாக்டர் தான், நம்மளோட ஃபேமிலி டாக்டராவோ நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பர்சனாவோ இல்லாதவங்களை வந்து ஐ மெட் அ டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க பர்டிகுலராக ஒரு பர்சனை நம்ம சொல்லும் போது த அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மூலமாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹேட் அன் ஆப்பிள் ஃபார் லன்ச். இப்போ இந்த இடத்துல வந்து ஐ ஹேட் an ஆப்பிள் ஃபார் லன்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் லஞ்சுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் த ஆப்பிள் வாஸ் குட். இங்கே ஏன் வந்து த ஆப்பிள் அப்படின்னு வந்திருக்குன்னா ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆப்பிள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின விஷயத்த பேசும்போது பர்டிகுலராக சொல்லும் போது தன்றதை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் when you introduce in a ஸ்டோரியோ இல்லை ஒரு கான்வர்சேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆன் அப்படிங்கிறதுலையோ இல்லை அ அப்படின்றதையோ வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏ ஆன் வரும், எங்கே த வரும் அப்படின்றதுனா ஒரு ஜென்ரல் யூசேஜ் தான் வந்து இது. இது இல்லாமல் எப்படிலாம் ஏ ஆன் த டிஃபர் ஆகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வவல்ஸ்னா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்னன்றது கிளியர் ஐடியா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். வவல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லெட்டர்ஸாக பார்க்கும்போது ஏ இ ஐ ஓ யூ அப்படிங்கிற அந்த 5 லெட்டர்ஸை வந்து வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து அது இல்லாமல் ரிமைனிங் 21 லெட்டர்ஸை வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தோன்னா லெட்டரில் தான் நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் வி ஹாவ் டோட்டலி 26 லெட்டர்ஸ். அதில் வந்து 5 வந்து வவல்ஸ்னும் அண்ட் ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து சவுண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எடுத்துட்டோம்னா டோட்டலி வி ஹாவ் 44 சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். லெட்டர்ஸ் 26 தான், பட் நமக்கு சவுண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 44 சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். வவல் சவுண்ட்ஸ் அப்படின்றது 20 இருக்கும் அண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்றது 24 சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ தமிழில் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ சவுண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரியான லாங்குவேஜஸை நம்ம வந்து ஃபோனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து 26 லெட்டர்ஸ்க்கு 44 சவுண்ட்ஸ், இந்த மாதிரி வேர்டுக்கும் சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரதை வந்து நம்ம அன்ஃபோனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும். அதாவது எப்படின்னா இப்போ சில இடத்துல வந்து ஆர் வந்து சைலண்ட்டாக இருக்கும், சில இடத்துல பி அப்படின்றது சைலண்ட்டாக இருக்கும். இப்போ சைக்காலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பி சைலண்ட், நம்ம எஸ்ல இருந்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், சைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி சைலண்ட் லெட்டர்ஸ் நிறையா இங்கிலீஷில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொனவுன்சியேஷன்லேயுமே நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து யூனிக் சவுண்டாக இருக்கும், கான்சனன்ட் அப்படிங்கிறது மிக்சடு சவுண்டாக இருக்கும். இதுக்கு தமிழ்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆ அப்படின்லாம் சொல்லும்போது அது ஒரு யூனிக் சவுண்ட், அதில் எந்த ஒரு சவுண்டும் மிக்ஸ் ஆகி இருக்காது. அதே நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்கள் எடுத்துக்கலாம். இப்போ கா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இக்கும் ஆவும் சேர்ந்த சவுண்டை தான் நம்ம வந்து கா அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஹியர் வி ஹேவ் மெய் எழுத்தும் இருக்குது, உயிர் எழுத்தும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் கான்சனன்ட்னு சொல்லுவோம். தமிழில் எதெல்லாம் கான்சனன்ட் அப்படின்னாலும் இந்த எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் கான்சனன்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் வந்து நம்ம ஏன் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லெட்டர்ஸை வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். AEIOU வர இடத்துல வந்து நம்ம ஆன்ன்றதை யூஸ் பண்ணணும், அண்ட் வந்து ரிமைனிங் லெட்டர்ஸ்க்கு வந்து ஏன்றதை யூஸ் பண்ணணுன்ற கான்செப்ட் வச்சு படித்தோன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்கும். பட் சவுண்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூன்னு எடுத்துக்கலாம். இந்த யூ அப்படிங்கிறத இங்கிலீஷில் படிக்கும்போது எல்லா டைமும் யூனே படிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் ஆ சவுண்டு வரும், சம்டைம்ஸ் வந்து யூ அப்படிங்கிற சவுண்டு வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா நம்ம யூன்னு படிக்கிறோம். யூனியன் அப்படின்னாலும் நம்ம வந்து யூன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். பட் அம்ப்ரெல்லா அப்படின்னு வரும்போது ஹியர் ஆ அப்படின்ற சவுண்ட் வரும், அம்ப்ரெல்லா அப்படின்னு வரும். இங்கே வந்து யூ, யூனிவர்சிட்டி, யூனியன். ஸோ யூ அப்படின்ற சவுண்ட் வருது. அண்ட் செகண்ட் இதில் வந்து ஆ அப்படின்ற சவுண்ட் வருது. அப்போ ஆ அப்படின்றது தமிழ்லையுமே வந்து இது வவல் லெட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து வவலாக கன்சிடர் பண்ணோம். அண்ட் யூவை யூனே எங்கெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கான்சனன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு யூனிவர்சிட்டியில் என்னோட டிகிரியை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ டிட் மை டிகிரி இன் அ யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். அதே வந்து ஐ டுக் அன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லணும். இப்போது ஜென்ரலான கான்செப்டும் நம்ம எடுத்துக்கணும், ஒன் அப்படிங்கிற மீனிங்கும் வரணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்டிஷன். ஒன் அப்படிங்கிற மீனிங்கும் வரணும். அதுக்கப்புறம் ஏவா ஆனா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு சவுண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். வவல் சவுண்டா கான்சனன்ட் சவுண்டா அப்படிங்கிறத வச்சு தான் ஏவா ஆனான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஐ ஹோப் யூ காட் அட்லீஸ்ட் a new thing today from my video. Thanks for watching. See you in the next video. Bye.